வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டாபேஸ். கோட் ஆப்ரேஷன் டேட்டாபேஸில் எப்படி பண்ணுறது, கொலேஷன்னா என்ன, கொலேஷன் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கொலேஷன் வந்து MySQL அவைலபிளாக இருக்குது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அலாட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இடத்துல கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் டேட்டாபேஸு. ஒரு நேம்குள்ளார அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்குள்ளார ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, அப்போ ஸ்கூலுக்குள்ளார ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு நேம் வேணும். அப்போ அந்த நேம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, PHPயில் கோடில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரியேட் டேட்டாபேஸுன்றது கீவேர்டு. நம்ம அந்த ஸ்கூலுக்கான நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த நேம் தான் டேட்டாபேஸ் நேம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம அந்த நேமை இங்கே கொடுத்துக்கலாம், செமிகோலன். ஓகே, இது PHPயில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, MySQLi_queryன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த கோடை நம்ம கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் எண்டில் க்ரியேட் ஆகிடும். டேட்டாபேஸை ரீட் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டேபிளில் தான் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். அதனால் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வேணால் என்னென்னு பார்க்கலாமே ஒழிஞ்சு நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து ரீட் பண்ண முடியாது. டேட்டாபேஸை எடிட்டும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை நம்ம எடிட் பண்ணோம்னா ஹோல் உள்ளே இருக்கிற எல்லா டேபிளையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டேட்டாபேஸை எடிட்டும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, டெலீட் ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் டெலீட் பண்ணுறதுக்கும் கீவேர்டு இருக்குது. என்ன கீவேர்ட்னா, ட்ராப் டேட்டாபேஸ். எந்த டேட்டாபேஸை டெலீட் பண்ணணுமோ அந்த டேட்டாபேஸோட நேமு. இந்த கீவேர்டை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம MySQLi_queryன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ப்ளேஸ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கொலேஷன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைடடாக இருக்கும். கொலேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளார இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸோட ஃபார்மேட்டுன்றதை விட அது எத்தனை பைட்ஸு, என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுன்றது தான் நம்ம வந்து கொலேஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகே, இந்த கொலேஷன் வந்து கேரக்டர் அண்ட் கேரக்டர் செட், அதாவது கேரக்டர் செட் கொலேஷன். கேரக்டர் செட்னா இந்த UTF-8, UTF-8 MB4 இதெல்லாம் கொலேஷன், அதாவது கேரக்டர் செட்னா என்னென்னா, இப்போ UTF-8னா அது 3 பைட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும் ஒரு கேரக்டருக்கு. அதே வந்து UTF-8 MB4 அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு 4 பைட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இது வந்து பைட்ஸ் கணக்கில் இது நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் ஆகுறதுனால இது எந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, எந்த மாதிரி லாங்குவேஜ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேரக்டர் செட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுதான் கொலேஷன் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து MySQLi வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற MySQLiயில் என்னென்ன கேரக்டர் செட்டு இருக்குதுன்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஷோ கேரக்டர் செட்டுன்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து MySQLi கொரியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர் செட் வந்து MySQLi ப்ரொவைட் பண்ணியிருக்குன்றதை நம்மளுக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கேரக்டர் செட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டர் செட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பைட்ஸ் வந்து, ஒவ்வொரு கேரக்டருக்கான பைட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி ஒவ்வொரு கேரக்டர் செட்டுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு கொலேஷன் இருக்கும். அந்த டிஃபால்ட் இல்லாமல் வேறு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக் ஃபை ட்ரெடிஷ்னல் சைனீஸ். அப்போ இது சைனீஸ் லாங்குவேஜுக்கு வந்து இந்த யூனிகோடு கேரக்டரிஸ்டிக் வந்து நல்ல சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ அதனோட டிஃபால்ட்டாக எந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிக் ஃபை சைனீஸ் CIன்றது அதனோட நேமு. அதனோட லென்த் வந்து என்னென்னா, பைட் லென்த் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 2. ஒரு கேரக்டருக்கு வந்து அது 2 எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அதனோட கேரக்டர் செட்டும் சரி, அதனோட பைட்ஸும் சரி நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த UTF-8
UTF-8 MB4ன்ற இந்த கேரக்டர் செட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அது 4 பைட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பைட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜில் நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து டேட்டாபேஸ் அக்செப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரும். நம்ம இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகாது. ஒருவேளை இந்த கொலேஷன் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தான் ஷோ ஆகும். பேக் எண்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கொஷின் மார்க் வந்துடும். நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் செட்டே வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்படி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம கரெக்டான கொலேஷன் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன கேரக்டர், அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒரு கொலேஷன் செட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போதே செட் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் செட்டுன்றது அதனோட கீவேர்டு. கேரக்டர் செட்டு அப்படின்னா அதனோட மெயின் தீம் இந்த UTF-4 இந்த UTF-8 இல்லை CP1251 இதெல்லாமே கேரக்டர் செட்டோட நேமு. அந்த கேரக்டர் செட்டுக்கு டிஃபால்ட்டாக ஒரு கொலேஷன் இருக்கும். அந்த கொலேஷன் இல்லாமல் வேறு கொலேஷன் வேணும்னாலும் நம்ம செட் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன இருக்குதுன்றது வந்து நான் கை ரிலவெண்ட்டாக இருக்கிற MySQLite டேட்டாபேஸில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சேம். இப்போ இந்த கேரக்டர் செட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஒரு டேட்டாபேஸுக்கான கேரக்டர் செட்டோ இல்லை கொலேஷனோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேரக்டர் செட்டுன்னு கொடுத்து கொலேஷன் என்ன கொலேஷன் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேரக்டர் செட் மட்டும் தான் கொடுக்குறேன், கொலேஷன் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா MySQLite டேட்டாபேஸ் என்ன பண்ணுன்னா இந்த கேரக்டர் செட்டுக்கான டிஃபால்ட்டாக ஒரு கொலேஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டிஃபால்ட் கொலேஷனாக போய் அது ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணிக்கும். உங்களுக்கு அந்த டிஃபால்ட்டு வேண்டாம் அப்படின்றப்ப நீங்கள் வேறு கொலேஷன் செட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் கன்ஃபார்மாக அது பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது போய் செட் ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட் இதை தான் எடுத்துக்கும். சேம், இப்போ நீங்கள் கொலேஷன் கொடுத்துட்டு கேரக்டர் செட் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அந்த கொலேஷனுக்கான கேரக்டர் செட்டை அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கும். கொலேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனால் கேரக்டர் செட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கொலேஷன் டிஃபால்ட்டாக வேறு எதுவும் கொடுக்காம விட்டிங்கன்னா அது டிஃபால்ட் கொலேஷன் தான் டேக் பண்ணிக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி PHPயில் கோட் ரைட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அது எப்படி MySQLite டேட்டாபேஸில் ரன் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி கோட் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு லோக்கல் சர்வரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா MySQLite கனெக்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் சர்வரோட நேம், லோக்கல் சர்வரோட நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு, அதுக்கான யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ணல, ஸோ எம்டியாக கொடுத்துருக்குறோம். பாஸ்வேர்டு ஒரு வேளை செட் ஆகிருந்தால் நீங்கள் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இதை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். அந்த கனெக்ட் பண்ண வேரியபிளை வந்து ஒவ்வொரு குறிக்குமே நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு போய் அது சர்வரோட கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொடுத்துருக்க MyExample அப்படின்ற டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி MySQLite டேட்டாபேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஷோ டேட்டாபேஸ் லைக் MyExample கொடுத்துட்டேன். ஸோ இது இருக்குதான்றதை எடுத்துகிட்டு அது ஒரு வேளை இருந்துச்சுன்னா ஒரு ரோவாச்சும் ஃபெச் ஆகும். ஸோ அந்த ஒரு ரோ இருந்துச்சுன்னா அந்த ரோ கவுண்ட் வந்து எனக்கு 0வாக இருந்தால் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ரோ கவுண்ட் வந்து 1 ஆச்சுன்னா எனக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா 1ன்னு ஷோ ஆகும், டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா 0ன்னு ஷோ ஆகும். 1ன்னு மட்டும் இல்லை, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கொடுத்துருக்கேன். ஓகே, லைக்குன்றப்ப MyExample 1 MyExample2ன்னு டேட்டாபேஸ் நேம் இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாக்டாக MyExampleன்ற டேட்டாபேஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைக் இல்லாமல் செலக்ட் டேட்டாபேஸ் MyExampleன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் டேட்டாபேஸ் நேம் இருக்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி வந்து ஷோ பண்ணிடும். ஓகே,
ஓகே, இப்போ நான் டேட்டாபேஸ் கவுண்ட் இல்லாத டேட்டாபேஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாமல் இருக்கிறப்ப எனக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்த ஸ்டேட்மெண்ட் தான் க்ரியேட் டேட்டாபேஸ்ன்றது. இது ரெண்டும் கீவேர்டு. இந்த ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன டேட்டாபேஸ் நேமோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு மை எக்ஸாம்பிள்னு டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன்னா MySQL கொரின்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். டேட்டாபேஸ் க்ரியேட் ஆனால் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்து ஒர்க் ஷீட்டில் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி க்ரியேட் ஆகலை அப்படின்றப்ப எனக்கு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகலைன்ற மெசேஜ் வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒருவேளை ஆல்ரெடி டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது டேட்டாபேஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் டைம் அதை ரீலோட் பண்ணும்போது ஆல்ரெடி டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு தான் கவுண்ட் வரும். அப்படி கவுண்ட் வரப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு, நான் அது இப்போ டெலீட் பண்ண போகிறேன்ற மெசேஜ் காமிச்சிட்டு டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த டேட்டாபேஸை நம்ம டெலீட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணுறோம் அப்படின்னா MySQL கொரின்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணுறோம். PHP இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிடுச்சு. அப்போ டெலீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கவுண்ட் வந்து 1 இருக்கும். ஸோ கவுண்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் டெலீட் ஆகிடுச்சுன்ற மெசேஜ் ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். ஒருவேளை கவுண்ட் 1 இல்லை அப்படின்னா டேட்டாபேஸ் டெலீட் ஆகலைன்ற மெசேஜை ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணும்போது கொலேஷன் இல்லாமல் தான் நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேயா, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜென்ரல் நம்ம எந்த கொலேஷனுமே செட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம்னா டிஃபால்ட்டாகவே ஒரு கொலேஷன் வந்து டேட்டாபேஸ் எடுத்துக்கும். இல்லை எனக்கு அது வேணால் வேறு கொலேஷன் தான் வேணுன்றப்ப தான் நம்ம வந்து என்ன கொலேஷன் அண்ட் கேரக்டர் செட் வேணுன்றதை செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது ரன் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஒர்க் ஷீட்டுக்கு போகிறோம். நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் கிடையாது. ஸோ அதனால் போய் ரன் பண்ணுறப்ப யுவர் டேட்டாபேஸ் க்ரியேட்டட்னு வருது. இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதனோட டிஃபால்ட் கொலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸை கிளிக் பண்ணுறேன். ஆப்ரேஷன்ற டேபுக்கு போகிறேன். கீழே போய் பார்த்தோம்னா அதனோட டிஃபால்ட் கொலேஷன் என்னென்னா UTF-8 MB4 ஜென்ரல் CAன்றது அதனோட டிஃபால்ட் கொலேஷன். எந்த கொலேஷனில் செட் பண்ணி வச்சுக்கோன்னா UTF-8 MB4ன்ற கேரக்டருக்கு கீழே இருக்கிற கொலேஷன் தான் இது. ஓகே, இப்போ வந்து நான் மறுபடியும் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு டேட்டாபேஸ் வந்து டெலீட் ஆகிடும். நான் ரீலோட் பண்ணுறப்ப டேட்டாபேஸ் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸோ நவ் கோயிங் டு டெலீட்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் வந்து இங்கே இல்லவே இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன கேரக்டர் செட் இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். எனக்கு இப்போ வந்து அந்த கேரக்டர் செட்டு வேண்டாம். எனக்கு அந்த கேரக்டர் செட் இல்லாமல் UTF-8 ஜென்ரல் CAன்ற கேரக்டர் செட்டு தான் வேணும். நம்ம முன்ன பார்த்தது வந்து UTF-8 MB4ன்ற கேரக்டர் செட் பார்த்தோம். இப்போ எனக்கு இந்த கேரக்டர் செட்டில் தான் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகணும்னு சொல்லி நம்ம கோட் வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா மை எக்ஸாம்பிள்ன்ற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனோட கொலேஷன் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஆப்ரேஷன் டேபுக்கு போகிறோம். ஆப்ரேஷன் டேபுக்கு போய் பார்த்தோன்னா UTF-8ல ஜென்ரல் CAன்றது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த கொலேஷன் வேணாம், எனக்கு அந்த வேறு கொலேஷன் நான் செட் பண்ணணும் அப்படின்னா
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோடை வந்து எடுத்துகிட்டு அடுத்த கோட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலாட் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கேன். இது கிரியேட் இல்லை, அலாட் டேட்டாபேஸ். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாபேஸுக்கான கொலேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அலாட் டேட்டாபேஸ்ன்றப்ப டேட்டாபேஸோட கொலேஷன் இதை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ இதை கொடுத்துட்டு நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸில் ஓகே நம்ம இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அலாட் டேட்டாபேஸ் மூலயமா மறுபடியும் நம்ம வந்து UTF-8 MB4ன்ற இதில் வந்து UTF-8 MB4_general CAன்ற கொலேஷன் வந்து நம்ம மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு PHP கோடை வச்சு எப்படி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கை ரிலவெண்ட்டாக MySQL வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு டேட்டாபேஸ்ன்ற டேபை கிளிக் பண்ணிட்டோம். டேட்டாபேஸ் நேம் EX1 நான் கொடுக்குறேன். கொலேஷன் லிஸ்ட்டே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய கொலேஷன் லிஸ்ட் இருக்குது. அதில் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணலைன்னா டிஃபால்ட் கொலேஷன் அதுவே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம க்ரியேட்டுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு ஒருவேளை இந்த டேட்டாபேஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே மறுபடியும் சர்வருக்கு போயிட்டு டேட்டாபேஸ் டேபுக்கு போயிட்டு இந்த டேட்டாபேஸ் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் வந்து டெலீட் ஆகிடும். இது கை ரிலவெண்ட்டாக ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்த்தோம், டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். டேட்டாபேஸை எடிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எடிட் பண்ண ஹோல் டேட்டாபேஸை அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து MySQL எப்பயுமே வந்து ப்ரொவைட் பண்ணது இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கொலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். கொலேஷனில் என்னென்ன கேரக்டர் செட் இருக்குது, என்னென்ன கொலேஷன் இருக்குதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.